சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. 6 அடி உயரம், கம்பீர நடை, குறைவான பேச்சு, திரைமறைவு காய் நகர்த்தல்கள், இதான் இவரது ஸ்டைல். கடினமான களத்தையும் தன்வசப்படுத்தும் நபர்தான் இந்த பாண்டா. பைஜெயின் ஜெய் பாண்டா. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே உள்ள நிலையில் பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இந்த பைஜெயின் ஜெய் பாண்டா நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவின் தேசிய துணைத் தலைவர்களில் ஒருவரான இவர் எம்பியும் ஆவார். இவரோடு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சராக உள்ள முரளிதர் முகுல் இணை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 61 வயதான ஜெய் பாண்டா ஒடிஷாவை சேர்ந்தவர். அமித்ஷாவின் நம்பிக்கைக்குரிய வட்டாரத்தில் முதன்மையானவர். 25 வருட அரசியல் அனுபவம் கொண்டுள்ள இந்த ஜெய் பாண்டா நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தள் கட்சியின் நிறுவன உறுப்பினர் ஆவார். 2000 பிஜு ஜனதா தளம் துவங்கப்பட்ட போது அதனுடைய ஸ்தாபன உறுப்பினராக இருந்து கட்சியை வளர்க்க பாடுபட்டவர். நவீன் பட்நாயக்கின் வலதுகரமாக ஒடிஷாவில் வலம் வந்த இந்த ஜெய் பாண்டா அங்கு சொந்தமாக ஒடிஷா டிவி என்ற ஊடகத்தையும் நடத்தி வருகிறார். இவரது மனைவியும் பொது வாழ்வில் உள்ளவர். மிச்சிகன் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் உயர்கல்வி முடித்தவரான இந்த ஜெய் பாண்டா துவக்க காலத்தில் பிஜு ஜனதா தளத்தில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல் பிரமுகராக மட்டுமே அறியப்பட்டார். ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தனது அரசியல் வேரை விரிவுபடுத்தவும் தொடர்புகளை அதிகரிக்கவும் அவர் மேற்கொண்ட அடுத்தடுத்த நகர்வுகள் வெறும் இன்டலெக்சுவல் பொலிட்டிஷியன் என்ற பிம்பத்தை தாண்டி சென்றது. பப்ளிக் பாலிசி சார்ந்த கருத்தரங்குகளை நடத்துவது, கூட்டமைப்பை ஒருங்கிணைப்பது என அரசியல் நிர்வாகம் சார்ந்த பெருமக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட பாண்டா யங் பார்லிமெண்டேரியன்ஸ் ஃபோரம் என்ற அமைப்பை நிறுவி கட்சி பேதமின்றி பலதரப்பட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டார். நவீன் பட்நாயக்கின் கோ டு மேனாக இருந்த ஜெய் பாண்டா கட்சி துவங்கிய முதல் ஆண்டிலேயே, அதாவது 2000 பட்நாயக்கால் ராஜ்யசபாவிற்கு எம்பியாக அனுப்பப்பட்டார். பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த இந்த காலகட்டத்தில் டில்லியில் இவர் மூலம் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டார் நவீன் பட்நாயக். உறவு வலுப்பெற்று செல்லவே 2006 2வது முறையாக ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். பின் 2009 லோக்சபா தேர்தலில் கேந்திரபாரா தொகுதியில் வென்று மக்களவைக்கு சென்ற ஜெய் பாண்டா 2014 மோடி அலையையும் தாண்டி மீண்டும் வென்றார். இதற்கு பிறகுதான் நவீன் பட்நாயக்கிற்கும் இவருக்குமான உரசல்கள் அதிகரித்தது. இவருடைய வெளிப்படையான கருத்துக்களும் நாளிதழ்களில் வெளிவந்த இவருடைய எழுத்துக்களும் நவீன் பட்நாயக் உடன் மனக்கசப்பை ஏற்படுத்தின. இது நாளுக்கு நாள் உச்சம் பெறவே 2018 கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக பிஜு ஜனதா தளத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இவருடைய அருமையை புரிந்து கொண்ட அமித்ஷா இவரை பாஜகவிற்குள் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தினார். அது வெற்றி பெறவே 2019 மக்களவை தேர்தலுக்கு சில மாதங்கள் முன் ஜெய் பாண்டா பாஜகவில் இணைந்தார். மக்களவை தேர்தலில் பாஜக சார்பில் அதே கேந்திரபாரா தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தார். 2020 டில்லி சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட இவர் முதல் சறுக்களை எதிர்கொண்டார். கடுமையான உட்கட்சி பூசலால் பாதிக்கப்பட்டிருந்த கட்சி, வலிமையான ஆம் ஆத்மி, அதன் இலவச வாக்குறுதிகள் மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் போன்ற காரணங்களால் இவர் பல முயற்சிகளை மேற்கொண்டும் 2020 டில்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜகவால் வெல்ல முடியவில்லை. ஆனாலும் இவரது கடின உழைப்பை புரிந்து கொண்ட பாஜக இவருக்கு வெகுமதியாக தேசிய துணைத் தலைவர் பதவியை கொடுத்தது. பாஜகவில் துணைத் தலைவர் என்பது அலங்கார பதவி என்ற போதும் கட்சியில் இணைந்து குறுகிய காலத்தில் தேசிய துணைத் தலைவர் பதவி என்பது பெரிய பதவி உயர்வாகும். 2021 நடந்த தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலின் போது அசாமிற்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். அங்கு அப்போது முதல்வராக இருந்த சர்பானந்த சோனாவாலுக்கும் துணை முதல்வராகவும் வடகிழக்கு மாநிலங்களுக்கான பாஜகவின் வியூக சூத்திரதாரியாகவும் இருந்த ஹிமந்த பிஸ்வா சர்மாவுக்கும் இடையே அதிகார உரசல்கள் இருந்த நிலையில்
தேர்தலை சுமூகமாக முடித்து மீண்டும் பாஜகவிற்கு வெற்றி வாகையை சூடிக் கொடுத்தார் ஜெய் பாண்டா. பின் சர்பானந்த சோனாவாலிடம் இருந்து ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு முதல்வர் பதவி மாற்றத்தையும் யாருக்கும் மனம் கோணாதபடி திறம்பட நடத்தி முடித்தார் பாண்டா. அடுத்து அவருக்கு 2024 மக்களவை தேர்தலுக்கான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இம்முறை உத்தரப்பிரதேசம். வலுவான கட்டமைப்பு, பிரபலமான மாநில முகம், யாரும் அசைத்து பார்க்க முடியாத தேசிய முகம் என எல்லாம் இருந்தும் உட்கட்சி பூசலும் உள்ளூர் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான அதிருப்தியும் அதிகம் இருந்ததால் சவால் நிறைந்த களமாகவே உத்தரப்பிரதேசம் இருந்தது. ராமர் கோவில் கட்டிய பிறகும் பல வளர்ச்சி திட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகும் எதிர்க்கட்சிகளின் சில பிரச்சார யுத்திகள் மக்கள் மத்தியில் எடுபடத் தொடங்கியது. இடஒதுக்கீடு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி சமூக ரீதியாக இந்துக்களை பல வாக்கு வங்கிகளாக பிரித்து கையாண்ட அகிலேஷ் ராகுல் ஜோடியின் வியூகம் எடுபடவே உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சறுக்களை சந்தித்தது. இதற்கு பாஜகவிற்கு தேர்தல் களத்தில் RSS உதவாமல் இருந்ததும் காரணம் என கூறப்பட்டது. உத்தரப்பிரதேச சறுக்கள் தேசிய அளவில் சறுக்களாக மாறியது. இதனால் ஜெய் பாண்டாவின் திறமை மீது மீண்டும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. தன் திறமை மீதான கேள்விகளுக்கு சரியாக 1 வருடம் கழித்து பதிலளித்தார் பாண்டா. டில்லி சட்டமன்ற தேர்தல் நெருங்கியது. மீண்டும் தேர்தல் பொறுப்பாளராக ஜெய் பாண்டா நியமிக்கப்பட்டார். இம்முறை எப்படியாவது கெஜ்ரிவால் அரசாங்கத்தை அகற்றியே ஆக வேண்டும் என கங்கணம் கட்டி இருந்தது பாஜக மேலிடம். உட்கட்சி பூசலால் சிதறி கிடந்த டில்லி பாஜகவை சில வாரங்களில் ஒருங்கிணைத்த பாண்டா கெஜ்ரிவாலுக்கு எதிராக தனித்த பிரச்சார வியூகத்தை கையாண்டார். முதல்வர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் தேர்தலை சந்தித்தது, உள்ளூர் பிரச்சினைகளை பிரதானப்படுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டது, ஒவ்வொரு பொருளாதார பிரிவு மக்களுக்கும் ஒவ்வொரு வியூகங்களை அமைத்தது என முழு முனைப்புடன் தேர்தல் களத்தை அணுகிய இவர் பெரும் வெற்றியை பெற்றார். 28 ஆண்டுகள் கழித்து பாஜகவை தலைநகர் டில்லியில் ஆட்சியில் அமர வைத்தார். இதற்கு RSSின் திரைமறைவு பணி, கெஜ்ரிவால் மீதான ஊழல் புகார்கள், தேர்தலுக்கு சில நாட்கள் முன் அறிவிக்கப்பட்ட வருமான வரி சலுகை போன்றவை காரணமாக கூறப்பட்டாலும் ஜெய் பாண்டாவின் பணி கட்சிக்குள் வெகுவாக பாராட்டப்பட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னும் கட்சிக்குள் எந்த ஒரு குழப்பமும் சலசலப்பும் வராமல் பார்த்து கொண்டு முதல்வர் தேர்வையும் மேலிட விருப்பத்திற்கு ஏற்ப நடத்தி காட்டினார் பாண்டா. இந்த ஜெய் பாண்டாவிற்கு கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த டாஸ்க் தான் தமிழகம். சமீப வரலாற்றில் பாஜக மேலிடம் தமிழக தேர்தலை இப்படி ஒரு முக்கியத்துவத்துடன் அணுகியதே இல்லை என கூறும் துணையில் முக்கிய படைத்தளபதிகளில் ஒருவரான ஜெய் பாண்டாவை நியமித்திருக்கிறது. தமிழக பாஜகவிற்குள் இருக்கும் குழப்பங்களை தீர்ப்பது, கூட்டணிக்குள் இருக்கும் மனஸ்தாபங்களை சரி செய்வது, புதிதாக கட்சிகளை இழுத்து கூட்டணியை வலு சேர்ப்பது, தொகுதி பங்கீட்டை யாருக்கும் பாதகமில்லாமல் நடத்தி முடிப்பது, வேட்பாளர் தேர்வை சுமூகமாக முடிப்பது, ஒருவேளை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத நிலை வந்தால் என்டிஏவை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது என இவர் முன்புள்ள சவால்களும் பணிகளும் ஏராளம். குறிப்பாக விஜயை என்டிஏவிற்குள் இழுக்கும் பணி இவர் முன் உள்ள முதற் பணியாக உள்ளது என்று பாஜக வட்டாரங்கள் கூறுகின்றன. டில்லி, அசாம் என பல சவால்களை சாமர்த்தியமாக கையாண்ட பைஜெயின் ஜெய் பாண்டா தமிழக சவாலை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறார்? டில்லி வரை எகிரி இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பு.